ஹலோ காய்ஸ், காக்கிநாடா குழந்தை ஞானேஸ்வரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைய பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ப்ரோ, குழந்தை கிடச்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? அது சார்ந்து இப்போ கோர்ட்டில் ஒரு வழக்குகள் போயிட்டுருக்கு, பொதுநல வழக்கு. அதை பற்றியும் அவங்க அப்பா கணேஷ் இருக்கார்ல, அந்த குழந்தையோடைய அப்பா கணேஷ் இப்போ யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கு. யூடியூப் சேனல் இருக்குன்னா நீங்கள் உடனே அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அதை பற்றியும் என்னங்க டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கடந்த ஜூன் 6ஆம் தேதி ஒரு குழந்தை மிஸ் ஆகுது காக்கிநாடாவில். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவியில் தெரியுது எங்கேயோ போகிற மாதிரி. ஓகே, அந்த பாமாயில் தோட்டத்தில். பட் ஆனால் குழந்தை மிஸ்ஸு. நாய் மட்டும் ஒரு சில நாட்களில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு. அந்த நாய் வந்து இறந்து போகுது. ஓகேவா? இப்போது போலீஸார் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வராங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கலெக்டர்ஸ்லேருந்து, அமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் வரைக்குமே எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துமே எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎல்னு சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு பொதுநல வழக்கு வந்து போயிட்டுருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஏன் தான் வந்து இவ்வளவுக்குமே பண்ணியுமே ஒரு இது கூட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பண்ணியுமே எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க் வந்து பொதுநல வழக்கு ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா அந்த பிஐஎல்னு சொல்லக்கூடியது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பொதுநல வழக்குங்கிறது இப்போ ஏன்னா இந்த குழந்தை சார்ந்து ஒரு அப்டேட் வெர்ஷன் கொடுக்கறதுக்காக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சார்ந்து லிசா மற்றும் குணரஞ்சன் அந்த நீதிபதியிலேருந்து ஒரு விசாரணை போகுது. இதில் அந்த அரசு தரப்புலேருந்து சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய வாதத்தை என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுங்கிறது அரசு தான், போலீஸார் தான் சொல்லுவாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த வழக்கு சம்மந்தமாக நாங்கள் முழு தகவலையும் நாங்கள் வந்து பிரட்டி எல்லாமே பண்ணோம். ஓகேவா? எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்தோம். எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா விதமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் நாங்கள் பண்ணிட்டோம். பட் ஆனால் அதில் எதுவுமே வந்து நாங்கள் எதுவுமே ஒரு குறை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனியாக ஒரு இதை வந்து கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இந்த கோர்ட்டுடைய பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் எல்லாம் கரெக்டு தான், இது வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ராசஸ் டீட்டெயில்ஸை எங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் வந்து டைம் தராங்க. இது 15 டேஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் எங்களுக்கு சொல்லணும். என்னென்ன இது வரைக்கும் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இது சார்ந்து இப்போ யாரை கேட்டாலுமே தெரியும் அந்த அளவுக்கு இந்த ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஊருக்குள்ளே கூட கிடைக்கல. ஏன்னா ஒரு மாமிசத்தை வச்சு ஒரு வேறு ஏதாவது விலங்கு தாக்கியிருக்குமான்னு கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தாங்க, டெக்னிக்கலாகவும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஃபோன் நம்பர்ஸை ட்ரேஸ் பண்ணி பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. அப்போது என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுநல வழக்கு அப்படி இப்படியே வருது பாருங்கள். எப்படியாவது கண்டுபிடிச்சணும். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை யாரோ கடத்திருக்காங்க, அதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ 2வது பாயிண்ட் வருவோம். அந்த கணேஷ்னு சொல்லக்கூடிய காக்கிநாடா வந்து குழந்தையுடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண போகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியா ஃபுல்லாக தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா என்ன ப்ரோ, குழந்தை காணும் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு போனால் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இந்த யூடியூப் சேனலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டில் தெரியும். அதுபோல் அது சார்ந்து இந்த குழந்தையுடைய ஃபோட்டோஸ், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கெல்லாம் பதிவிட்டு இதான் குழந்தை, பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்து இதான் என் குழந்தை, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்கேன். உடனே வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற யூடியூப் சேனலில் பெரிய பெரிய ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த யூடியூப் சேனல்லையும் இது போல் சொல்லி இது போல் பண்ண போனதாகவும் ஒரு இது சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில் படுத்தா கண்டிப்பாக வந்து குழந்தை கிடைக்கும். ஏன்னா வந்து அவருக்கு எண்ணம், அவருக்கும் சரி, அவங்க அம்மா அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் சரி, சிம்பிளான ஒரு இது என்ன அப்படின்னா, குழந்தை இங்கே தான் இருக்குது, யாரும் கடத்திட்டு போயிருக்காங்க, குழந்தைக்கு வேறு எதாவது ஆகலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா. அப்படியே இருந்தால் நல்லது. பார்க்கலாம் என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.